ஹாய் மக்களே, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கூட்டுறவு வங்கிகளில் தங்க நகை தள்ளுபடியை குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் இப்பொழுது உங்களுக்காக நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு போட்டியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டார். அள்ளி வழங்கி கொண்டிருக்கிறார். திமுக அதிமுக இருதரப்பின் வாக்குறுதிகளை எதிர்நோக்கி பலரும் காத்திருக்கும் பொழுது அதிக எதிர்பார்ப்பில் தமிழக விவசாயிகள் காத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அரசியல் களம் இப்பொழுதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. திமுக கடந்த 2021 சொன்ன நிறைவேற்றாத 150க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை இந்த முறையும் அறிக்கையில் மீண்டும் சேர்க்க முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தான் என்னென்ன? குறிப்பாக நீட் தேர்வு ரத்து, 100 ரூபாய்க்கு சிலிண்டர் விலை, மாதம் ஒரு முறை மின்சார கணக்கீடு போன்ற முக்கிய வாக்குறுதிகள் உள்ளன. டாஸ்மாக் கடைகள் குறைத்தல், சம வேலைக்கு சம ஊதியம், எல்லோருக்கும் வீடு, கல்விக்கடன் போன்ற சமூக நலத்திட்டங்களை அந்தந்த பட்டியலில் தேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கூட்டுறவு சங்கங்களின் நகைக்கடன் பற்றிய அறிவிப்பு இந்த முறை திமுக தரப்பில் இருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒவ்வொரு தேர்தலில் விவசாயிகளின் வாக்குகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன்கள் இருந்து வருவது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயந்தாங்க. கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் கடந்த 2021 தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 5 சவரன் வரையிலான நகைக்கடன்களை தள்ளுபடி செய்தது. சுமார் 6000 கோடி மதிப்பிலான சுமையை ஏற்றுக்கொண்டது. இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதால் இந்த முறை அதே போன்று அதிரடி அறிவிப்பு வெளியாகும் என்ற அபரிமிதமான நம்பிக்கையில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெறுவதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். எனினும் தேர்தலுக்கு முன்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பு வரக்கூடும் என்ற பேச்சும் எழுந்துள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பே கூட்டுறவு வங்கிகளில் நிலுவையில் உள்ள கடன்கள் குறித்த விவரங்களை தயார் நிலையில் வைக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவுகள் எல்லாமே பிறப்பிச்சிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி, அதனால தான் திமுக இந்த வாக்குறுதிகளை வழங்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் கவரும் வகையில் அதை விட பெரிய அளவிலான தள்ளுபடிகளை வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுதுங்க. எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அந்த நகைக்கடன் ஒன்று தள்ளுபடி பண்ணாவே போதும். 5 சவரன், ஏன்னா நகையுடைய ரேட்டு அப்படின்றது இன்றைக்கி நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் இருக்குது. 1,30,000 தாண்டிடுச்சு அப்படின்றலாம். நகையுடைய ரேட்டு இன்னும் அதிகரிக்க தள்ளுபடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மக்கள் மத்தியில் ஒரு பயத்தோடு இருக்காங்க. மக்கள் பார்த்திங்கன்னா தள்ளுபடி நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. கண்டிப்பாக கவலையோடு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிற தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. அப்ராக்சிமேட்லி தள்ளுபடி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி. ஒரு 3 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரைக்கும் தான் தள்ளுபடி. அதற்கு மேலே போச்சுன்னா தள்ளுபடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்ல போகிறாங்க. அதனால் தள்ளுபடிகள் இதற்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றது. வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் இந்த தங்க நகை கடன்களை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா டேட்ஸ் எல்லாமே தேர்தல் தேதிகள் வெளியிட்டாங்கன்னா அதற்கு பிறகு நீங்கள் கடன் வாங்கினா அது தள்ளுபடி இல்லை அப்படின்ற மாதிரி கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.